ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா 12 அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற வல்லமை உள்ள தேவனுக்கு எல்லா துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. அவர் நமக்கு ராஜ்யத்தையே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க ராஜ்யம் என்று சொல்லுகிற பொழுது வேதத்துல கூட ஒரு சம்பவம் இருக்கிறது. ராஜ்யத்துல பாதி வேணாலும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ராஜ்யபாரம், ராஜ்யம் என்று சொன்னால் த கிங்டம், அந்த ஆட்சி செய்கிற அந்த பகுதியில பாதி நான் கொடுத்து விடுகிறேன் என்று பொருள்படுகிறது. இங்க இயேசு ராஜா நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பாதி அல்ல, என்னுடைய ராஜ்யத்தையே நான் உங்களுக்கு கொடுக்க பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு ராஜா உன்னுடைய குணத்துல ஒன்று கொடுப்பது, எடுப்பதல்ல. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், பல தீங்கான காரியங்கள் நடக்கிற பொழுது அவை எல்லாவற்றையும் இயேசு ராஜாவின் மேலே அவர் கோபமாய் இருக்கிறார், அவர் பழி வாங்குகிறார், தீங்கு செய்கிறார் என்று சொல்லுகிற நண்பர்களும் இருக்க செய்கிறார்கள். அவர் தீங்கின் தேவன் அல்ல, அவர் நன்மையின் தேவன். அவர் நன்மையை மட்டுமே கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். அவர் கொடுத்து மகிழ்கிறதிலே அவர் மகிமையான நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னு சொன்னா, தாராளமாய் அவர் கொடுக்கிறார். யாக்கோப்பு 1 அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால், அந்த வசனத்துல வாசிக்கிறோம், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் யாரையும் அவர் கடிந்து கொள்ளாமல் சம்பூரணமாய் அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல 1 யோவான் 3:1 பார்க்கிற பொழுது, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பு, கொடுத்திருக்கிற அன்பு மகா பெரியது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். 1 யோவான் 3:1 நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு அன்பை தேவன் வைத்திருக்கிறார். யார் மேலையும் அவர் கடிந்து கொள்வதில்லை. எவ்வளவு பெரிய அன்பை தேவன் வைத்திருக்கிறார். அதை போலத்தான் ரோமர் 2 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is so lavish in his love. தேவன் நம்மிடத்திலே தயவுள்ளவராய், பொறுமை உள்ளவராய், நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதை போலவே 1 தீமோத்தேயு 1:14 வாசிக்கிற பொழுது, அந்த கிருபை, பரிபூரணமான கிருபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:15 சொல்லி முடியாத ஈவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ராஜா அதோடு மட்டுமல்ல, அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களுக்கு கொடுத்தார். கானா ஊரிலே, கல்யாண வீட்டிலே அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அவைகள் எல்லாரையும் தேவனுடைய அந்த இரக்கத்துக்குள்ளே அவர்களை வழி நடத்துகிறதை நாம் காண முடியும். அவ்விதமாய்த்தான் பேதுருவை என்ன கொடுத்தார் தெரியுமா? அவருடைய படகு நிரம்பி வழியத்தக்கதாய் மீன்களினாலே நிரப்பினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை போலவே அவ்விடத்திலே சுகம் தேடி வந்தவர்கள், அவ்விடத்திலே விடுதலை தேடி வந்த எல்லாருக்கும் தேவன் அவ்விதமாய்த்தான் செய்தார். அவர் எப்படி கொடுக்கிறாருன்னு சொன்னா, அவர் கிள்ளி கொடுக்கறது இல்ல, சொட்டு சொட்டா கொடுக்கிறது இல்ல. God dispenses his goodness not with an eyedropper.
ஒரு சொட்டு மாதிரி அவர் கொடுக்கல, அவர் தாராளமாய் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தாராளமாய் தேவன் நமக்கு கொடுக்க, அவர் கொடுக்கிறது நம்ம வாங்குறோம். அவர் கொடுக்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் கொடுப்பார். வைத்துக் கொள்வதற்கு இடம் இருக்காது. சிம்பிளி கான் கண்டெயின் இட் ஆல். எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கொள்ள முடியாதுங்க. அவ்வளோ தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். நீங்க அப்பா முன்னாடி இருக்கிறீங்க, அப்பா சொல்றார், நான் உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன், ராஜ்யத்தையே கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் கொடுத்து பார்த்து தம் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். நம்ம வேதத்துல வாசித்தோம், இந்த வசனங்கள் எல்லாம் படித்தோமே, இந்த சொல்லி முடியாத தேவன் கொடுத்திருக்கிறார். பரிபூர்ணமான கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய தயவு, நீடிய சாந்தம், பொறுமையை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த அளவில்லாத அன்பை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறாரு. சம்பூரணமாய் கொடுக்கிறார். அப்பா குறைவில்லாத கொடுக்கிறாரு. நீங்க யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? ரோமர்ல நாம படிக்கிறோம், தன்னையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்துட்டாரு, இது எல்லாம் கொடுக்காம இருப்பாரா? அப்ப எல்லாத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு வழியே இல்லை, இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒன்றை யோசித்து பாருங்கள். நாம இந்த உலகத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அந்த பரலோக மகிமை சுமந்து கொண்டு வாழத்தக்கதாய் நாம் நிற்கும்படியாய் அவர் தன்னையே கொடுத்தாரு. மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று அந்த வசனத்துல நாம் ஆசிக்கிறோம். அவரையே சிலுவையில் நமக்காய் கொடுத்தாரே, மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பாரா? இவ்வளோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரே. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் உணர்ந்து விசுவாசித்து அவைகளை சுதந்திரிக்கிற பொழுது மீதி எல்லாம் இந்த அழித்து போகிற இந்த உலக ஆசீர்வாதம்லாம் சர்வசாதாரணமாய் நமக்கு கிடைக்கும். அப்ப சொல்ற, நான் ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுக்க பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. இயேசப்பா சொல்றார், எல்லா ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுக்கென்றே நான் வைத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கென்றே நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கலங்காதிருங்க. ஐயோ, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே, எனக்கு தேவையானது ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதீங்க. அப்பா நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பெரிய அன்புகளை பார்த்து நினைத்து பாருங்கள். உங்க முன்னாடி இருந்து அப்பா சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரே சந்தோஷமா இருக்கும். அப்பா சொல்ற, நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க போறேன், நீ கவலைப்படாத. அப்ப நாம இந்த வார்த்தைகளை நம்ப வேண்டும். அப்பா எனக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவர், தான் உயிரை கொடுத்தவர். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு என்னன்னா, அந்த அளவுக்கு இன்னும் மனதுல அவைகள் எல்லாம் இன்னும் தோன்றல, எட்ட மாற்ற தெரியுது, யோசிச்சு பார்க்கவே முடிக்கல. அவ எப்படி கிடைக்குமா, அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தெரிகிறது என்று நாம் சொல்லி எண்ணிக்கொள்ளுகிறோம். இட்ஸ் ஆர் ரியல். ஏசப்பா எப்படி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரோ அதே போல இந்த வார்த்தைகளும் உண்மையாய் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறது. உனக்கு தேவையானதை நான் கொடுக்க போறேன். உனக்கு சுகம் வேணுமா, சுகம் தரேன். உனக்கு சம்பத்து வேணுமா, சம்பத்து தரேன். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, கொடுக்கிறேன். ஆவிக்குரிய வரங்கள் வேணுமா, அபிஷேக வல்லமை வேண்டுமா, நான் கொடுக்கிறேன். எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். ராஜ்யத்துக்குரிய எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்று அப்பா சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம அதை போலவே இந்த உலகத்துல வாழ்வோம். நம்மால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு கூட கொடுத்து அந்த இயேசு ராஜாவுடைய அன்பை விளங்க செய்வோம். அவருடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுப்பேன் என்று சொல்லி எங்கள் மேலே பிரியமாய் இருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சம்பூரணமான இரக்கங்களை காண்பிக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எனக்கு எவ்விதமான நன்மைகள் உண்டாகும், வழி உண்டாகும், எப்படி எனக்கு ஒரு விடுதலை விமோச்சனம்
வருமோ என்று சொல்லி இயங்குகிற உடைய பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி உடைய வார்த்தைகள் அவர்களை தேற்றுகிறதுக்காய், வழிகாட்டுகிறதுக்காய், சமாதானம் செய்து ஆறுதல் படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உடைய கரங்களை வைத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற நன்மையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அந்த வார்த்தையின் பலத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக வல்லமையிலும் இந்த நாளை அவர்கள் சந்திக்க உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.